முழங்கால் வலி இருக்குல்லங்க, குந்த வச்சு உட்காந்துட்டா எந்திரிக்கிறது. அதாவது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறப்பவோ இல்லை ஸ்குவாட் பண்ணி ஏதாச்சும் வேலை பார்க்குறப்பவோ திரும்ப எந்திரிக்கிறப்போ வலிக்கிறது, இல்லை சிலருக்கு உட்காரவே முடியாமல் இருக்கிறது. உட்கார முடியாமல் இருக்கிறதும் எந்திரிக்கிறப்போ வலிக்கிறதும் ஒரு ஏர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆரம்பத்தில் அந்த சிம்டம் தான் வரும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் தமிழில் முட்டி தேய்மானம்னு சொல்லலாம், இல்லை நீர்க்கட்டு, இல்லை ஜாயிண்டில் இருக்கிற எலும்போட இடைவெளி கம்மி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதுக்கான எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். அதை தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது இதெல்லாம் நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ ஏஜ் 34, ஒரு ஆவரேஜாக 34 இயர்ஸ்க்கு மேலே முட்டி தேய்மானம் அதிகமாக வருது. அது முழங்கால்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த எலும்பு ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபீமர்னு ஒரு தொடையில் இருக்கிற ஒரு பெரிய எலும்பு, ஃபீமருங்கிற எலும்புக்கு அடுத்து டிபியா ஃபிபுலான்லாம் எலும்பு இருக்குது. டிபியா ஃபிபுலா, ஃபீமர் டிபியா ஃபிபுலாங்கிறது கீழே காலுக்கு கீழே இருக்கிறது. அது தவிர மேலே பெட்டல்லா, இந்த எலும்பெல்லாம் ஜாயின் ஆகிற இடம் தான் முழங்கால், முட்டி. அந்த இடத்துல உராய்வு ஏற்பட்டு இல்லை பல்வேறு காரணங்களால் தேய்மானம் ஆகுது. ஏஜ்னால ஆகும், டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னால. அதுக்கப்புறம் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, சரியான ஃபுட்டு எடுத்துக்காதனால, அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால பெரும்பகுதி ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸு முழங்கால் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுமானா பண்ணும், நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையே பாதிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறது, ரொம்ப நெகட்டிவாக யோசிக்கிறது, இதுலையெல்லாம் அது மாதிரி அஃபெக்ட் ஆகும். ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், தொட மசில்ஸுக்கு குவாட்ரிசெப்ஸ்னு மசில் இருக்குது. லைக் குவாட்ரிசெப்ஸில் ரெக்டஸ் ஃபெமோரிஸ்னு மேலே இருக்கிற மசில், வாஸ்டஸ் மீடியாலிஸ்னு உள்ளே இருக்கிற மசில், வாஸ்டஸ் லேட்ராலிஸ்னு வெளியில் இருக்க மசில். இந்த மசில் மூணும் சேர்ந்து குவாட்ரிசெப்ஸ் ஃபார்ம் ஆகுது. குவாட்ரிசெப்ஸு சரியாக வேலை செய்யலினாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், குவாட்ரிசெப்ஸ் வீக்காக இருந்தாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாயிண்ட்லாம், இந்த 3 எலும்பும் சேர்ந்து அந்த ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகிறப்ப ஜாயிண்ட்டில் பர்சா, லிகமெண்ட், ஆன்டீரியர் குரூசேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் குரூசேட் லிகமெண்ட், மீடியல் மெனிஸ்கஸ், லேட்ரல் மெனிஸ்கஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே இருக்கும். பர்சான்லாம் இருக்கும், காற்று இடைவெளி மாதிரி. இதெல்லாம் ஷாக் அப்சார்பராக நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு.